அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் சாமானியன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே தங்கியிருப்பான். நரகவாசிகளில் கடைசியாக இவன்தான் சுவர்க்கம் செல்வான். அவனுடைய முகம் நரகத்தை நோக்கிய நிலையிலேயே இருக்கும். அப்போது அந்த மனிதன், யா அல்லாஹ், என் முகத்தை நரகத்தை விட்டு திருப்புவாயாக, அதனுடைய காற்று என்னை வெளுக்கச் செய்து விட்டது, அதனுடைய சூடு என்னை கரித்து விட்டது என்று முறையிடுவான். அதற்கு அல்லாஹ், அவ்வாறு செய்தால் வேறு எதனையும் நீ கேட்க மாட்டாயா என்று கேட்பான். அதற்கு அந்த மனிதன், உன் கண்ணியத்தின் மேல் ஆணையாக இதை மாத்திரம் செய்து கொடு, வேறு எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அல்லாஹ் அவரிடத்திலே இது பற்றி உறுதிமொழியும் ஒப்பந்தமும் செய்து அவன் எதை கேட்டானோ அவைகளிலே நாடியதை கொடுப்பான். அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்பி விடுவான். சொர்க்கத்தின்பால் அவனுடைய முகம் திருப்பியதும் அந்த மனிதன் சொர்க்கத்தின் செழிப்பை காண்பான். நீண்ட நேரம் மௌனமாக இருப்பான். பிறகு, யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தின் வாசலுக்கு அருகிலே கொண்டு செல்வாயாக என்று கேட்பான். அப்போது அல்லாஹ், முன்பு கேட்டதை தவிர வேறு எதனையும் கேட்க மாட்டேன் என்று நீ உறுதிமொழி வழங்கவில்லையா? அதற்கு அந்த மனிதன், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களில் நான் மிகவும் துர்பாக்கியசாலியாக ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வான். அதற்கு அல்லாஹ், நீ கேட்டதை கொடுத்து விட்டால் அதற்கு பின்பாக வேறு எதனையும் கேட்க மாட்டாயா என்று கேட்பான். அந்த மனிதன், இல்லை, கேட்கவே மாட்டேன், உன்னுடைய கண்ணியத்தின் மேல் ஆணையாக வேறு எதனையும் கேட்க மாட்டேன் என்று உறுதியளிப்பார். இதை பற்றி அவரிடத்திலே உறுதிமொழியும் ஒப்பந்தமும் எடுத்துக்கொண்டு அவன் நாடியதை கொடுப்பான். அவனை சுவர்க்கத்தின் வாசலுக்கு அருகிலே கொண்டு செல்வான். வாசலுக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த மனிதன் அதனுடைய கவர்ச்சியையும் அதிலுள்ள செழிப்பையும் மகிழ்ச்சியையும் காண்பான். நீண்ட நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தின் உள்ளே கொண்டு செல்வாயாக என்று கேட்பான். ஆதமுடைய மகனே, ஏன் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்கிறாய்? முன்பு கொடுத்ததை தவிர வேறு எதனையும் கேட்க மாட்டேன் என்று நீ உறுதிமொழி எடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அந்த மனிதர், இறைவா, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களில் மிகவும் துர்பாக்கியசாலியாக என்னை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு இந்த மனிதனுடைய நிலை கண்டு அல்லாஹு தாலா சிரிப்பான், சந்தோஷத்தை வெளிப்படுத்துவான். பின்பு சொர்க்கத்தில் நுழைவதற்கு அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அனுமதி வழங்குவான். அதன் பின்னர் அந்த மனிதர் அல்லாஹுவின் பக்கமாக திரும்பி நிற்பார். அல்லாஹ் அந்த மனிதனை நோக்கி, நீ விரும்பக்கூடியதையெல்லாம் விரும்பு என்று சொல்வான். அந்த மனிதர் விரும்பக்கூடியதையெல்லாம் விரும்புவார். அவர் விருப்பத்தை கூறி முடித்த பின்பு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவர் கேட்க மறந்ததையெல்லாம் நினைவுபடுத்தி, இதையும் ஆசைப்படு, இதையும் விரும்பு என்று சொல்லிக் கொடுப்பான். முடிவில் அவருடைய ஆசைகளை சொல்லி முடித்ததற்கு பின்பாக, நீ கேட்டதும் அதுபோல் இன்னொரு மடங்கும் உனக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுவான். இந்த செய்தியை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம்
அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உனக்கு நீ கேட்டதும் அதுபோன்ற 10 மடங்கும் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று விளக்கமளித்தார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1 மடங்கு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று தான் நினைக்கிறேன் என்று அந்த விளக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி நீ கேட்டதை பார்க்கிலும் 10 மடங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்ற போது அந்த மனிதருக்கோ ஒரு விதமான ஆச்சரியம். நாமோ நசீபு கட்டவராக துர்பாக்கியம் உள்ளவராக இருந்தோம். ஆனால் அல்லாஹ் நம்மை இப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தி சாமானியனுக்கும் சம அந்தஸ்து கிடைக்கின்ற வகையிலே சொர்க்கத்திற்குள்ளே நுழைவித்து விட்டானே என்று மகிழ்ச்சி அடைவார் என்கின்ற அந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 806 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சாமானியனுக்கு வழங்குவதை பார்க்கிலும் பன்மடங்கான உன்னதமான உயர்தரமான அந்தஸ்துக்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.